ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது பாப்பா, அடம் பிடிக்கணும். அந்த டயலாக் அடிக்கடி வைப்பேன் நான். அதே மாதிரி அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இதுதான். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. என் பொண்ணும் இந்தியாவுக்காக விளையாடுது, ஒரு இன்ப மகிழ்ச்சி தான். நான் சொல்றதுக்கு வாய் வார்த்தைகள் இல்லை. படிப்படியா டிஎன்சில தொடங்கி இப்ப இந்தியா கையில இருக்கு. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஎன்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணது இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிஞ்சு 16 வயசுல அதுவும் 16 வயசுல பாட்ட சொன்னா கிரிக்கெட் விளாடணும்ப்பா. ஓகே அதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி தாட்டே வரல. பொம்பளை பிள்ளைனே நாங்கள் பார்க்கல. அவ்வளோ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு அவ்வளோதான். அது சாதிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். நம்ம வந்திருக்காங்க ஒரு ஊர்லேருந்து, என்னத்தை வந்திருக்காங்க, அது என்ன விளையாடுது, அதை கூட கழிக்கிட்டு ஓடுன்றாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய மாதிரிலாம் பேசுவாங்க பேசுவாங்க. இந்த இயரில் வாங்கினது உமன்ஸ் ஆஃப் இயர், கிரிக்கெட் இயர்னு சொல்லி ஆமாம் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில். இது வந்து ஏசியா கப் மேன் ஆஃப் த மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே மேன் ஆஃப் தி மேட்ச். நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்ல யாராச்சும் உங்ககிட்ட பேசுறது உண்டா? தினேஷ் கார்த்திக் சார் கிட்ட பேசுவாரு. தினேஷ் கார்த்திக் சார் என்ன சொல்லுவாரு? இவங்க பாப்பாவை பார்த்துட்டு நல்லா விளையாடுறாங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக அவங்க நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க விளாட்றத பவுலரை பாப்பாவை வச்சு விளாட வைப்பாங்க. அப்பாவுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தார். ஆப்ரேஷன் அப்போ கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சமயத்துலலாம் எப்படி அவங்க கிரிக்கெட்லாம் விளையாட முடிஞ்சது? ஐசியூவில் இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு பிளஸ்ஸிங் காலில் பெட்டில் இருக்காங்க. அது அந்த ஓட்டுலாம் வச்சுட்டு ரொம்ப இதாக படுத்து கிடந்தாங்க. அப்போ தான் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்டு உள்ளே அனுப்பினாங்க. இதுதான் கமலினியோட ஃபஸ்ட்டு பேட்டு. அதான் இன்னும் சென்டிமெண்ட்டாக வச்சுருக்காங்க. இதில் தான் அவன் வாழ்க்கையை ஆரம்பித்தது. நிறைய இதுலேயே 2-3 செஞ்சுரி இருந்துச்சு. இந்தியன் ஜெர்சி பார்க்கலாமா? இந்தியன் டீம் ஜெர்சி உங்க வீட்ல இருக்கு? எங்க வீட்ல இருக்கு. அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன், க்ளீன் பண்றப்ப எடுத்து எனக்கே கொஞ்சம் கமலிங்க இந்த இந்தியா ஜெர்சி வாங்கி என் கையில கொடுப்பாப்பான்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீ அந்த ஹேட் வாங்கி எங்க கையில கொடுக்கணும் பாப்பா அப்படிலாம் சொன்னேன். ரொம்ப சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க, இந்தியன் டீம்ல இருந்திருக்காங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? எவ்வளோ பெருமையாக இருக்குது? அது நிறைய அதிகமான ஒரு மகிழ்ச்சியில் இருக்கேன் சார். என் பொண்ணும் இந்தியாவுக்காக விளையாடுது அப்படின்ட்டுருக்காக ரொம்பவும் எங்கள் அளவில் தான் ஒரு இன்ப மகிழ்ச்சி தான். இது நாங்கள் சொல்கிறதுக்கு வாய் வார்த்தைகளே இல்லை. நீங்கள் சொல்லுங்கம்மா. பொண்ணு விளையாடி இருக்காங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றது, அது இந்தியா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் பாப்பாவுக்கு விளையாண்டு வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 16 வயசுல இந்தியன் டீமுக்கு விளையாடி இருக்காங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்லேயே வின் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். அது ஒரு தமிழ்நாட்டில இருந்து போய் விளையாண்டு தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்த்துருக்கா நம்ம பொண்ணுன்னு எல்லாரும் சொல்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் அவங்க வாங்கின அவார்ட்ஸா சார்? இது இப்போ இதுக்கு இது சார் இப்போ உள்ளது சார். இது போகிறோம். இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் நேட்டிவ்ல இருக்கு. ஓகே. அது ஒரு கிரேடே போட்டு வச்சிருக்கோம். கிரேடு ஒரு செவத்துல வந்து ஷோகேஸ் மாதிரி போட்டு வச்சு 100 அவார்டு மேலே தான் இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தோடனே அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அதான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இயர் வாங்கினது பூரா எல்லாமே ஃபுல்லாக கேப் என்சிஏ இந்தியா, ஃபுல்லாக கேப், ஃபுல்லாக ஹேட்டு. ஓகே டிஎன்சிஏ இந்தியா ஹேட், அது இந்தியா ஹேட்டு. இந்தியன் டீம் இது வந்து இது அது ஹை பெர்ஃபார்மன்ஸ் சேலஞ்சர்ஸ் ட்ராஃபி. அது வந்து இந்தியன் டீமோட கேப். ஆமா, இந்த இந்தியா டீம். டிஎன்சி yellow கலர் டிஎன்சி ஃபுல்லா கேப் தான் இருக்கு. ஃபுல்லா நிறைய இருக்கு. நாங்க அது வந்து இது என்சிஏ நேஷனல் கிரிக்கெட் அகாடமில இது டிஎன்சி படிப்படியா டிஎன்சில தொடங்கி இப்ப இந்தியா கையில இருக்கு. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி டிஎன்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணது இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிஞ்சு 16 வயசுல அதுவும் 16 வயசுல அது முடிஞ்சு அப்புறம் சேலஞ்சர் டிராஃபி ஆடி, அந்த சேலஞ்சர் டிராஃபி ஆடி அதுக்கடுத்து இந்தியா. எந்த வயசுல சார் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? எப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது அவங்களுக்கு? ஒரு 11 ஏஜ் இந்த ஸ்டார்ட் பண்ணாங்க. 11 வயசு. டோட்டலாக 5 வருஷம் தான் ப்ராக்டிஸ். அந்த 5 வருஷத்துலேயே இப்போ இந்தியா வேர்ல்டு கப் போய் விளையாடி இருக்காங்க. கடுமையான உழைப்பு சார். அவங்க நல்ல உழைப்பு. நம்மளுடைய நானும் கூட இருந்து அதிகமான பேட்டிங் கொடுத்து
கோச்சஸ் நிறைய நான்லாம் பண்ணி அதிக பால் பிடிக்க வச்சு அவங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் தேவைப்படுதோ எல்லாத்தையும் நம்ம பண்ண ஹார்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண பின்னாடி தான் அவங்க இந்த அளவுக்கு இப்போது காரணம். ஏன்னா இப்போ நீங்கள் கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, இப்போ மதுரை டு மலேசியாவில் போய் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா. நம்ம கிராமத்துலலாம் வந்து ஒரு பெண் பிள்ளைங்களை வந்து இந்த அளவுக்கு விளையாட விட மாட்டாங்க. ஏன் பெண் பிள்ளைங்கன்னா படிக்கணும், கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் அதெல்லாம் எப்படி மேம் ஃபேஸ் பண்ணீங்க? அவங்க அந்த உலகத்துலேருந்து இன்னும் வெளியில் வரல, அதுக்குள்ளேயே நம்மளே வச்சுருக்கணும்னு நினச்சாங்க. இல்லை, எங்களோட உலகம் பெரிய உலகம், என் குழந்தைங்களுக்கு இருக்க கனவும் அதை நோக்கி தான் நாங்கள் போகணும்னு நினச்சோம். அவங்க சொன்னாங்க வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி ஆடணும், அப்பாட்ட சொன்னால் கிரிக்கெட் விளாட்ணுப்பா. ஓகே ஓகே, அதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி தாட்டே வரல. பொம்பளை பிள்ளைனே நாங்கள் பார்க்கல அவளை. அவ்வளோதான், நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு, அவ்வளோதான். அது சாதிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். பேசுகிறவங்க பேசிட்டு தானே இருப்பாங்க as usual. நம்ம பசங்களுக்காக, ஏன்னா நம்ம நம்பி அவங்க வந்துட்டாங்க, நீ அவங்களோட உலகம் தானே நமக்கு. அவங்களுக்காக நாங்கள் உழைக்க ஆரம்பித்தோம். அந்த அளவுக்கு பாப்பா பெருமை சேர்த்துருக்கா. இது எல்லா ரிலேட்டிவும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இப்போ பாப்பா வின் பண்ணிட்டா இன்னைக்கு எல்லாருமே சூப்பர்ன்ற மாதிரி பேசுவாங்க. அன்னைக்கு பேசலாம் நமக்கு ஒரு அம்மாவா உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? இருக்கும் சார், எல்லாமே நேராகவும் பேசுவாங்க, பின்னாடியும் பேசுவாங்க. சரி ஓகேண்ணா, பேசட்டும். நம்ம அதை பேசுறதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ற நேரத்தில் நம்ம பசங்களை உருவாக்குறதுல கவனம் செலுத்தினா நம்ம பசங்க முன்னேறதை வச்சு நம்ம இப்போ பேச வேண்டாம். இப்போ எங்களுக்கு கிடைக்கிற இன்டர்வியூஸ் நிறைய பேசுறது, இதை பார்த்தே அவங்களுக்கு தெரிஞ்சுவாங்க. பேசுனவங்க உள்ளே தானே இருக்காங்க. வாங்கிட்டு நாங்கள் எங்கள் பசங்களை உருவாக்குறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அவங்க டேடியும் சரி, நானும் சரி. அவங்களே என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு நான் போய் சொன்னாலுமே காதலை வாங்கிக்கிறாத, நம்ம பசங்களை எப்படி உருவாக்குறோம், எதுக்காக இங்கே வந்தோம், அதை மட்டும் பாருன்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்க சொன்னது அப்போ தெரில, என்னடா எதுக்கு எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபைடு பண்ண சொல்கிறாங்க, நம்ம போய் கேட்கணும்னு தோணும். ஏன் நாங்கள் பசங்களை அப்படி பேசுகிறீங்க, வரும், ஏன் இப்படி பேசுகிறீங்க, முடிஞ்சால் அவங்கள இது பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவங்க அமைதியாக இருந்ததுக்கு இப்போ பதில் சொன்னது ஓகே எனக்கு தெரில. அப்போ ஒரு அம்மாவாக எனக்கு கோவம் வந்துச்சு. அவளோட எதிர்காலத்தை அவங்க எதிர்காலத்தை இது பண்ணி அவங்க அமைதியாக இருந்திருக்காங்க. அப்போ புரியுது, ஓகே இப்போ இனிமேல் எல்லாருக்குமே அமைதியாக இருந்து தான் பதில் சொல்லணும். ஏன்னா 10 வயசுல அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்களா சார் கிரிக்கெட் விளையாடணும்னு? ஒரு 10 வயசு பொண்ணோட ஆசைக்காக நீங்கள் சொந்த ஊரை விட்டு இங்கே வந்திருக்கீங்க, ஸ்டே பண்ணியிருக்கீங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு? சார் நம்மளுக்கு வந்து பாப்பாவுடைய அந்த விளையாட்டு, அந்த ஸ்பீடு, நானும் கிரிக்கெட் விளாண்டுருக்கேன். நானும் ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான். அதை கேப்சர், அதை குயிக்காக எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிறோம். நான் நிறைய பவுலிங் போடுவேன், நெட்ஸு வச்சுக்கேன்னா அந்த ஒரு கோச்சஸ் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அவங்களோட இன்டர்வியூவும் பார்த்துருந்தேன். என்னோட கோச்னா எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் தான், அவங்க தான் எனக்கு நிறைய ட்ரெயின் பண்ணாங்கன்ற அப்படின்ட்டு வச்சு நம்ம ஒரு பொண்ணு வந்து என்ன குயிக்காக என்ன பண்ணுது, என்ன அப்சர்வ் பண்ணுது, என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். நான் அந்த பிள்ளை பேசுகிறேன், உனக்கு பிடிச்சிருக்கா பாப்பா, ஆனால் பிடிச்சிருந்துச்சாலும் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணணும். அதில் விட்டுட்டு வந்துட்டு நம்ம எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதில் வந்து எல்லாமே நம்மளும் அதில் வந்து பணமும் கோடிக்கணக்கில் செலவழிச்சிருக்கோம் பாப்பாவுக்காக. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிள்ளைக்கு டெய்லி 3000, 4000, 5000 நான் பவுலிங் போட்டு அந்த பிள்ளை ப்ராக்டிஸ் பண்ணி விட்டு, இதெல்லாம் நிறைய நாங்கள் மேட்ச்சு, பணம், எல்லாமே பணம் தான். ஏன்னா நம்ம பணம் செலவு பண்ணுறது இல்லாமல் நம்ம எல்லாத்துக்கும் கூட இருக்கணும். கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணிக்கே இருக்கணும், வேறு வழியே இல்லை. பொண்ணுங்களை பொறுத்தளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணிக்கே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஈஸியாக சொல்லலாம், பாப்பா வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். நிறையா இருக்குது சார், பெயின்லாம் நிறையா இருக்குது, உழைப்பு, ஃபிட்னஸ்ஸு, அது உள்ள ஃபுட்டு, அது நிறைய சொல்லிக்கே போகலாம் சார். அதெல்லாம் பண்ணால் தான் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஃபெயில் ஆகாது. அதனால தான் அந்தளவுக்கு போயிருக்காங்க. இன்னும் அடுத்த லெவல் போகணுன்றது ஆசை. நீங்கள் ஊரில் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன் சார், ஓனாக வச்சுருக்கேன். அது இன்னமும் நான் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கேன். ஆள் போட்டு பார்த்துக்கிருக்கேன். கொஞ்சம் நானும் ஃபோன்லேயே எல்லாமே கொஞ்சம் ஆன்லைனில் மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா இப்போ உங்களை பின்னாடி பேசினவங்களுக்குலாம் இன்றைக்கி நீங்கள் முன்னாடி இருந்தே எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுக்குறப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை சார், என் பின்னாடிலாம் எனக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க வச்சுக்க, நீங்களே எனக்கு தெரியாது. இப்போ சென்னைக்கு வரமோ சார், கம்பெனியோட பேரண்ட் எனக்கு தெரியாது. நீங்கள் இருப்பீங்க, நான் இருப்பேன், என்னை திட்டுவீங்க. ஆமாம் வந்திருக்காங்க ஒரு ஊர்லேருந்து, என்னத்தை வந்திருக்காங்க, அது என்ன விளையாடுது, அதை கொண்டு வந்துக்கிட்டு ஓகோன்றாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இனி பேசுவாங்க. நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க சார். கிரிக்கெட் இப்படி தான் கிரிக்கெட்டுன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியல. கிரிக்கெட் தெரியாதவங்க கூட நம்மளை பார்த்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு தெரியல. இப்போ இன்னைக்கு விளையாடுதுன்னா அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த இது வந்தால் தான் அது சக்ஸஸ், இல்லாட்டி சக்ஸஸ் இல்லை. நம்ம ஆடி ஒரு 20 பால் 30 பால் ஆடிட்டு வீட்டுக்கு போனால் அது இருக்காது.
ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆச்சு ஒரு நாளைக்கு ஆடணும். அப்போ தான் அந்த பிள்ளைக்கு அது அவருடைய பழக்கமே வரும். மசில்ஸ்லாம் கொஞ்சம் அந்த பாலுக்கு போய் விளாடும் செய்யும், ஸ்பீடாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அது அவங்களுக்குலாம் தெரியாது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கே இருந்திருப்போம், அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நிறையா பேசுவாங்க. அவங்ககிட்ட நான் என்னன்னு கேட்க மாட்டேன் சார். நேர் பேசினாலும் என்னன்னு கேட்க மாட்டேன். நான் இன்னைக்கு உங்கள் பொண்ணு வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க கேட்க மாட்டேன். அதே இது இன்றைக்கும் அவங்க எல்லாம் வந்து பேசுகிறாங்க, நான் அதை சகிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சார். இதெல்லாம் ஒன்றும் நம்ம இன்னைக்கு அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதில் நம்ம கவனம் செலுத்தினா நம்ம பசங்க மேலே கவனம் இல்லாமல் போயிடும். அந்த இதை வச்சு நம்ம உழைப்பங்க போடுவோமே, இது பிள்ளைய முன்னேறும். உங்களை பார்த்து நிறைய பேர் கற்றுப்பாங்க. ஆமாம், சைலண்ட் தான் சார் பெஸ்ட்டு. இதெல்லாம் வாங்கினா அவங்க மெடல்ஸா சார்? ஆமாம், இப்போதைக்கு இந்த இயரில் வாங்கினது சார். அது பூரா ஓகே சூப்பர். அது பழைய இயர்லாம் நிறையா கிடையாது. இந்த இயரில் வாங்கினது உமன்ஸ் ஆஃப் கிரிக்கெட் த இயர்னு சொல்லி. ஆமாம், ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் சூப்பர். அவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. 2 வருஷம் போன வருஷம் வாங்கினாங்க, இந்த வருஷம் பாப்பா தான் 24ல் இப்போ வாங்கியிருக்கு. 24ல் வாங்கியிருக்கு. ஆமாம், அதுக்கடுத்து இது வந்து ஏசியா கப் மேன் ஆஃப் த மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே மேன் ஆஃப் தி மேட்ச் மெடல். இது வந்து சென்னை அகாடமி சூப்பர் கிங்ஸ் அகாடமில 2 இயர்ஸா அவ தான் விமன் ஆஃப் த கிரிக்கெட்டர். 2 இயர்ஸா அவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் டிஎன்சிலயே வாங்குறாங்க, அகாடமி சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமில அவங்க தான் வாங்கிட்டு. நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்ல யாராச்சும் இவங்க கிட்ட பேசுறது உண்டா மேம்? தினேஷ் கார்த்திக் சார் பேசுவாரு. ஹர்மன்பிரீத் பேசிருக்காங்க. ஹர்மன்பிரீத் பேசிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்ல செலக்ட் ஆயிருக்குல, அவங்க எல்லாமே பேசிருக்காங்க. ஆமா, இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல செலக்ட் ஆயிருக்காங்க. சஞ்சனா அவங்க எல்லாரும் விஷ் பண்ணாங்க. பண்ணிருக்காங்க. ஃபைனல்ஸ்க்கு எல்லாரும் விஷ் பண்ணாங்க. கமலுன்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் விஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் சார் பேசிட்டு நிறைய, ஏன்னா அந்த ஐபிஎல் ஆக்ஷன் கூட பார்த்துருந்தோம். அதுல இருக்கிறதே 2 ஸ்லாட் தான். 120 பிளேயர்ல அவங்க செலக்ட் ஆயிருந்தாங்க. 1.6 crore எடுத்திருந்தாங்க இல்லையா? இதெல்லாம் ட்ரை சீரிஸ். இது ஏசியா கப் அந்த நைட்ல மேன் ஆஃப் த மேட்ச் தான். இதுவும் ரெண்டுமே கொடுத்தாங்க. இது வந்து ட்ரை சீரிஸ். சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாண்டது. சவுத் ஆப்பிரிக்கால ட்ரை 4 மேன் ஆஃப் த மேட்ச் 4 தான் அவங்க தான் பண்ணாங்க. சீரிஸ் அவங்க தான் அந்த மெடல். அது ட்ரை சீரிஸ். ட்ரை சீரிஸ் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ட்ரை சீரிஸ். 4மே மேன் ஆஃப் த மேட்ச். 4 மேட்ச்லயுமே ஒரு மேன் ஆஃப் த சீரிஸ். பார்க்கவே சூப்பரா இருக்கு சார். இதெல்லாம் வந்து இந்தியன் டீம்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பார்க்கும்போது எனக்கு புதுசா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவன் பாக்ஸ் அந்த சிம்பிள் இந்தியன் லோகோ போட்டு சூப்பரா இருக்கு. தினேஷ் கார்த்திக் சார் என்ன சொல்லுவாரு இவங்க பாப்பாவை பார்த்துட்டு? நல்லா விளையாடுறாங்க, எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக அவங்க நிறையா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க விளாட்றத பவுலரை பாப்பாவை வச்சு விளாட வைப்பாங்க. தினேஷ் கார்த்திக் சார் அவர் விளாட்ற பவுலர் 4-5 பவுலர் கூட்டுக்கு வருவாங்க. கூட்டுக்கு வந்துட்டு அவர் அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுப்பார். அப்போ கமல் நீங்கள் போய் ஆடுன்றார். இது ரெடியாக இருக்கும் பேடை கட்டி. அவங்க யார் பவுலர் போடுவாங்களோ அவங்கள வச்சு ஆடும். அவங்களுக்கு சூப்பராக ஆடும். அவருக்கு திருப்தியாக ஆடும். அது அவுட் ஆகாது. நல்லா ஷார்ட்ஸ்லாம் நல்லா ஆடும், தைரியமாக ஆடும். எந்த ஒரு ஃபியர்லெஸ் பயமே கிடையாது. இல்ல இருக்காது சார். நல்லா எனக்கு தினேஷ் கார்த்திக் சார் நல்லா என்கரேஜ் பண்ணுவார். என்கரேஜ் பண்ணி அட்வைஸ் பண்ணுவார். கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவார். நிறைய நேரம் பேசுவார். அவர்கிட்ட பேசிட்டு தான் அன்னைக்கு ஒரு 15 மினிட்ஸ் பேசிட்டு தான் அதுக்கப்புறம் ஏஷியா கப் முடிஞ்சு வந்தப்ப சார் அகாடமில இருந்து பேசினார் பாப்பாட்ட. ஒரு 15 மினிட்ஸ் பேசி கங்கராட்ஸ்லாம் கால் பண்ணி பேசினாரு. நேர்லயே பிராக்டிஸ்க்கு வருவாரு. நேர்லயே வந்து பேசினாங்க. உட்காந்து கங்கராட் சொல்லிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கமா, நல்லா பண்ண அப்படின்னு பாப்பாவோட வீடியோஸ்லாம் அவங்க டேடி காட்டிட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு கங்கராட்ஸ் பண்ணிட்டு போனாங்க. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைலாம் இருந்திருக்கும் இல்லையா சார்? நான் வந்து ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், அப்பாவுக்கு வந்து ஹார்ட் பேஷண்டா இருந்தாரு, ஆப்ரேஷன். அப்போ கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த சமயத்துலலாம் எப்படி அவங்க கிரிக்கெட்லாம் விளையாட முடிஞ்சது? அதை பத்தி என்ன ஷேர் பண்ணுவாங்களா? மைண்ட் செட் நல்லா அவங்களுக்கு. அப்பாவுக்கு இப்படி இருக்கு, எதுக்காக இங்க வந்தோன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு அப்பா நமக்காக தான், கிரிக்கெட்டுக்காக தான் இங்க வந்தாரு. இப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த நேரத்துல நம்ம விளையாட்டை கை விட்டுறக்கூடாது. அந்த நேரத்துல தான் நம்ம கரெக்டா இருக்கட்டும். அப்ப நான் சொல்லியிருப்பா, எங்கள் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தப்பெல்லாம் நான் ரொம்ப அவங்க அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நீ இப்படி இருக்க நான் மனசுக்குள்ளே வச்சுருந்துருக்கா. எனக்கே அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் நான் எதுவும் சொல்லலை அதிகமாக. ஐசியூவில் இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு பிளஸ்ஸிங் காலில் பெட்டில் இருக்காங்க. அந்த ஓட்டுலாம் வச்சுட்டு ரொம்ப இதாக படுத்து கிடந்தாங்க. அப்போ தான் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்டு உள்ளே அனுப்பணும். ஏன்னா எனக்கு தான் அளவுடு, அவங்களுக்கு கிடையாது பசங்களுக்கு.
ரொம்ப இது விஷ் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு தான் போனான், அழுதுட்டு போனான். அப்போ அந்த மேட்ச்ல ஏதோ 100 செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமான இது, ரொம்ப கஷ்டம். அது மனசுல ஒரு கஷ்டத்தை வச்சுட்டு ஒரு நாட்டுக்காக விளையாடுறாங்க, அது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அது எப்படி மேனேஜ் பண்ணா எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அப்போதான் ஓகே லைஃப்ல அப்பாவுக்கே ஒன்று இப்படி சீரியஸ் கண்டிஷனில் விளையாடுற பொண்ணு நீ லைஃப்ல எதுனாலும் அச்சீவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவளுக்காகவே போராடி வந்துட்டாரு. திரும்பி வந்து இவ்வளோ சக்ஸஸ் பார்க்கணும்னு அவருக்கு இருந்து ஒரு 16 வயசுல அந்த மெச்சூரிட்டி இருக்கு. இல்லை சார், நான் சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்தது. இன்னும் யாருக்கும் பொய் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் கை கட்டி நிற்கக்கூடாது, பயப்படக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டையும் கிரிக்கெட்டை விடக்கூடாது. உனக்கே ஆபத்து வந்தாலும் கடைசி வரைக்கும் போராடணும். அப்படி சொல்லி சொல்லி தான் அந்த பிள்ளைங்க வளர்த்தது. கிரிக்கெட் விளையாட மட்டும் சொல்லி கொடுக்கல, எல்லாமே சொல்லி. ஆமாம், அதனால் அந்த இதுக்கு என்ன ஆண்டாலும் மேக்ஸிமம் வந்து அந்த இதில் அது போகாது. ஏன்னா எதுலேயுமே பயப்படுற வழக்கம், ஒரு பசங்களை பார்த்தா ஒரு இதை பார்த்தா அதெல்லாம் கிடையாது. நான் எங்கேனாலும் ஆடும். நீங்கள் பேட்டை கொடுத்தீங்களாக்க யார் பாலும் போட்டாலும் யார் எதுனாலும் ஆடத்தான் செய்யும், அடிக்கத்தான் செய்யும். அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம பார்த்தோமே சார், மதுரையிலேருந்து போய் மலேசியாவில் 250 அடிச்சிருக்காங்களே. இல்லை ஃபேமிலியில் யாருக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் மேட்சுக்கே போகிறேன்னாலும் ஹெல்த் இஷ்யூ மேட்ச் போதான் செய்யும். அதை போய் நீ ஆடணும்னு சொல்லிட்டு தான் அது அவங்களுக்காக அந்த மேட்சை விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ வீட்டுக்கு வரணும். அப்படிதான் சார் நான் வளர்த்தது. வந்து ஒரு இஷ்யூக்கு அதை பயந்துக்கிட்டு வச்சு அதெல்லாம் கிடையாது. உனக்கு ஆம்பிஷனா உனக்கு ஃபஸ்ட்டு சொல்லி வளர்த்தது அப்படி தான். உன்னோட ஆம்பிஷனுக்கு என்ன குறுக்க வந்தால் எது வந்தாலும் நீ அதுக்கு போகக்கூடாது. அதை நீ சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நீ அடுத்து வரணும். ஒரு மேட்ச் விளாட்றியா அதை முடிச்சுட்டு வந்து பாரு, நோ ப்ராப்ளம். இப்போ இந்த வேர்ல்டு கப்லாம் நீங்கள் டிவியில் பார்த்தீங்களா சார்? அவங்க விளையாட சொல்லலாம் எப்படி இருந்துச்சு? இப்போ இங்கிலாண்டில் வந்து 50 அடிச்சிருந்தாங்க இல்லையா, இங்கிலாந்துக்கு எதிராக பயமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு இதாக தான் சார் இருக்கும், விளையாடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஒரு மேட்ச்சில் கொஞ்சம் அது போதான் சார், இன்னும் மெச்சூர் வரணும் சார், இன்னமும் நம்ம சொல்லணும். அதுதான் இப்போ எம்ஐ போகுது, அவங்களுடைய அட்வைஸு. மும்பை டீம்ல போறது சாதாரண அது லைஃப் டைம் அவரோட டார்கெட் அதுதான். ஆமா, எம்ஐ போகணும்னு ரொம்ப ஆசை சார். அதுக்கு பாப்பாவுக்கு வந்து பணம் மேலே எதுவுமே ஒரு அந்தளவுக்கு மோகம் கிடையாது, எங்களுக்கு அந்தளவுக்கு கிடையாது. நான் வந்து எம்ஐ போகணும், எனக்கு அதான் கம்ஃபர்டபுளோ, அங்கே தான் கற்றுக்கிற முடியும், அங்கே தான் போகணும்னு சொல்லிச்சு. ஆனால் அதுக்கு கிடைச்சது மாதிரியோ எல்லாமே கிடச்சிச்சு, பணமும் கிடச்சிச்சு, அந்த பிள்ளைக்கும் போகிறது ஆசையும் நிறைவேறிச்சு. ஆனால் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா சார், ஒரு 10 வயசு பொண்ணு கிரிக்கெட் விளையாட சொல்லி கொடுத்துருப்பீங்க, இன்னைக்கு வேர்ல்டு கப்புக்கு போய் இந்தியாவுக்கு ஆடுவேன்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்கல்ல? இல்லை சார், நம்ம வந்து அங்கேருந்து வந்து அங்கே கோச்சிங் கொடுத்து இங்கே வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்காகத்தான் வந்தோம். நம்மளுக்கு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, மேக்ஸிமம் பாப்பா நம்மளுடைய டேலண்ட் இருக்குது, அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. அதுவும் எல்லாம் ஒரு டிஎன்சியில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களோ அதை பூரா சக்ஸஸ் பண்ணிக்கே வந்துச்சு. அதுதான் அவருடைய வின்னு. இப்போ அண்டர் 15 ஆடிச்சு, ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. அண்டர் 19 ஃபஸ்ட்டு வருஷம் வந்துச்சு, அண்டர் 19 ஆடிச்சு, 23 ஆடினாங்க, சீனியர் ஆடினாங்க. 3லுமே எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, 3லுமே சக்ஸஸ் பண்ணிச்சு. அண்டர் 19ல் என்சிஏ போச்சு, அண்டர் 23ல் என்சிஏ போச்சு, சீனியரில் வந்து ஜவுஜோன் போச்சு, எல்லாத்துலேயுமே செஞ்சுரி அடிச்சு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். அவ்வளோ. ஆமாம், சீனியர்லேயும் ஓப்பன் இறங்கி விளாண்டுச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சே ரயில்வே கூட 60 ரன் எடுத்துச்சு. அதனால் திறமைகள் வந்து இருக்கிற வாசி. அதனால் நாங்களும் கூட ட்ராவல் பண்ணி இந்த வரைக்கும் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்ப்போம், கடவுள். அவங்க ரூம் பார்க்கலாமா சார்? பார்க்கலாம் வாங்க. இதுதான் அவங்க ரூமா? ஃபுல்லா பேட்டு ஜெர்சி தான் இருக்கு. ஃபுல்லா ஜெர்சி, கிட் பேக். அவங்க எஸ்எஸ் ஸ்பான்சரு. ஓ, அவங்க ஆமாம், சூப்பர் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்பான்சரு. ஓகே, அவங்களுக்கு பேட் இந்த எஸ்எஸ் கான்ட்ராக்ட், ஷோல்டர் பேக், இது அது இந்தியா பேக் நிறைய வந்துரும். ஃபுல்லா இது அதுக்குனே பேக், கிட் பேக் தான் இருக்கு. கிட் பேக் தான் அவங்க 3 இயர்ஸ் டிஎன்சியோட கிட் பேக், ஷோல்டர் பேக் 2, என்சிஏ 2 பேக். இப்போ வேற இந்தியாவோட இந்தியா பேக் வருது, இந்தியா கிட் பேக் வருது, ப்ரீஃப் கேஸ், இன்னும் ஊர்ல இருந்து வேற வருது, எல்லாமே ஒண்ணும். அந்த ரூம்லாம் ஃபுல்லா அவங்களோட ப்ரீஃப் கேஸ் தான். ஒரு பெட்ரூம் ஃபுல்லா இவங்க பெட்ரூம் அந்த ரூமும் அவங்க தான், கமல்லையும் அவங்க ரூம் அதுதான். அதனால போட்டு அதை என்ன சொல்றது, எம்ஐ ட்ரெஸ்ஸு, அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த மாதிரி கூப்பிட்டுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் அதில் அப்படியே இருக்கு. ஜெர்சிலாம் எங்கே வச்சிருப்பாங்க? ஜெர்சிலாம் இங்கே தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஏஷியா கப்பு, சவுத் ஜோனு, இந்தியா, அது ஃபுல்லாக இந்தியன் ஜெர்சி தான். ஃபுல்லாக இந்தியா தான். தமிழ்நாடு கிரிக்கெட் டீம்
அவங்களோட ஹெல்மெட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதெல்லாம் கொஞ்சம் பொக்கிஷம் மாதிரி. இதெல்லாம் அவங்களோட என்னென்ன டோர்னமெண்ட் ஆனாங்களோ அந்த டோர்னமெண்ட் டிஷர்ட் இதெல்லாம் ஃப்ரேயர் கப் அதெல்லாம் சென்டிமெண்டா வச்சிருக்காங்க. சென்டிமெண்டல் ஆமா. அந்த சிஎம் டிராஃபி அந்த மாதிரி ஆனதெல்லாம் இது. ட்ரீம்ஸ் டிராஃபிலையும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாங்க. 10,000 கேஷ் பிரைஸ். 98 அடிச்சாங்க T20ல. ஒரு வாட்ச் அதெல்லாம் வாங்கினாங்க. அந்த இதில் அவங்க எல்லாமே அதான். இது எல்லாமே அவங்க நினைவாகவே வச்சிருக்கோம். இது ஏஷியா கப் ஒரு இது ஃபுல்லாக. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ட்ரெயின் ஆகி மும்பை இந்தியன்ஸ்ல போய் விளையாட போறாங்க. ஆமாம், அது ரொம்ப ஹாப்பி. இது ஒன்று நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த பேட்டு கிட் பேக்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்காது இல்லையா சார்? அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் இல்லை சார், இன்னமும் அந்த அறிப்புறீங்க. அதான் ஃபஸ்ட்டு பேட்டு. அந்த எது இதுதான் கமலினியோட ஃபர்ஸ்ட் பேட்டு. ஃபஸ்ட்டு பேட்டு அதான் இன்னும் சென்டிமெண்ட்டாக வச்சிருக்காங்க. இதில் தான் அவன் வாழ்க்கையை ஆரம்பிச்சது. இது நிறைய இதுலேயே 2-3 செஞ்சுரி அடிச்சு டேமேஜ் ஆயிடுச்சு. சின்ன பேட்டு அதான் ஃபஸ்ட்டு வந்தது. இருந்தாலும் வச்சிருக்கோம், ஞாபகமா இருக்கணும்ல. அது நான் பேர் சைன் போட்டு வச்சிருக்கேன். உங்களோட சைனா சார்? இதெல்லாம் இல்ல பாப்பாவோட சைன், இது தம்பியோட சைன். ஓகே. அவனுக்கு அண்ணனா ரொம்ப, 2 பேரும் ரொம்ப பாண்டிங், செம்ம பாண்டிங். கிரிக்கெட்னால ரொம்ப எங்களுக்குள்ள என்ன இருக்காது, ஆனா அண்ணா தங்கச்சி ரொம்ப பாண்டிங். சண்டை போறதும் சரி, எதுவும் ஷேர் பண்ணிக்கிறதும் சரி. பேர் கூட பேபின்னு தான் சேவ் பண்ணி வச்சிருப்பான். அவனும் அண்ணாவோட ரொம்ப பாண்டிங். அவங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர்னா யாராச்சும் இருப்பாங்களா, இவங்க தான் என்னோட ஃபேவரட் அப்படி மாதிரி? அவங்களுக்கு ஃபேவரட் யாருமே கிடையாது சார். ஒன்லி டோனி மட்டும் அவங்களுடைய விக்கெட் கீப்பர் வாசி. ஓகே. அந்த ஸ்பீடு வரணும். நானும் டோனியை பார்த்து அது ஒரு இன்ஸ்பயர் ஆகி இருக்காங்க குயிக்கா. நேத்தெல்லாம் ஒரு ஸ்டெம்பிங்ல அடிச்சுலாம் ஃபைனல்ல ஸ்டெம்பிங் பண்ணிருந்தாங்க. செகண்ட் தான் அடிச்சிச்சு. அது மாதிரி இன்னமும் நான் செகண்ட்ஸ்க்கு மேலே டோனி மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிருக்கு. அவங்களும் பவர் ஹிட்டர் தான் சார். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்காங்க, டோனி மாதிரி கீப்பிங் பண்ணுறாங்க. அது எப்படி சார் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது விக்கெட் கீப்பிங் பண்ணலாம்? அது ரெண்டுமே ஹார்ட் ஒர்க் தான் சார். ரெண்டுமே வந்து ஓப்பன் விக்கெட் நம்ம வந்து ஓப்பன் பேட் பண்ணுறோம், அதுலேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதே நியூ பாலில் தான் பண்ணணும். ஒரு நியூ பால் வந்து இன்றைக்கி 400 450 ரூபா. ஒரு நாளைக்கு நியூ பால் வந்து 400 450 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு டெய்லி ஒரு நியூ பால் வாங்கி போடணும். அப்போ தான் ஓப்பனிங் ஆகி விளாட முடியும். அதுக்கடுத்து அதுவும் நல்லா ஹார்ட் ஒர்க் தான் பண்ணால் தான் நம்ம ஓப்பனிங் ஆகி ஆட முடியும். எல்லா பேரும் ஓப்பனிங் ஆட முடியாது. அது உங்களுக்கு தெரியும். விளையாட அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. இந்தியன் டீமில் போய் ஓப்பனிங் அதான் சொல்கிறேன். அது திறமை இங்கே வளர்த்துக்கு போக தான் நம்ம அங்கே பண்ணுறோம். அந்த திறமை இருந்தால் தான் போக முடியும். ஆமாம். அது அந்த பயம்ன்றது இருக்கக்கூடாது அவங்களுக்கு. நம்ம இங்கே அது மாதிரி தான் இங்கே வளர்த்து கொண்டு போய் வச்சுருக்கோம். அதே போல் கீப்பிங் அப்படி தான் ஹார்ட் ஒர்க்கு தான். ஏன்னா கீப்பிங் 20 ஓவர் 50 ஓவர் முடிச்சுட்டு அடுத்து 10 நிமிஷத்துல அடுத்து உள்ளே போகணும். ஏன்னா தினேஷ் கார்த்திக் சார் ஏதாச்சும் சொல்லி நான் டிப்ஸ் கொடுத்தாரா? இல்லை சார், அவரே வந்து ஓப்பனிங் போக மாட்டார்ல. இல்லை அவர் விக்கெட் கீப்பிங்கில் சொல்லி. இல்லை சார், விக்கெட் கீப்பிங்லாம் அவர் அந்தளவு இல்லை சொல்லலை. பேட்டிங்கில் சொல்லி கொஞ்சம் சொல்லியிருக்காரு. பேட்டிங்கில் சொல்லி. ஆமாம், அது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு சார். இது யாரும் செய்கிறதுக்கு கஷ்டம். ஓப்பனிங் பேட்டும் விக்கெட் கீப்பரும் ரெண்டுமே பண்ணுறது மேக்ஸிமம் வேர்ல்டு அளவில் ரேர் 1-2 தான். ஆமாம், ரெண்டுமே ஹார்ட் ஒர்க்கு. ஆனால் எங்களுக்கு என்னென்னா அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன, நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண நான் பண்ணுறேன்ப்பா, என்னால் முடியும் அப்படின்ட்டு பண்ணுது. இந்தியன் ஜெர்சி பார்க்கலாமா? பாருங்க சார், ஓப்பன் பண்ணி காட்டு. இந்தியன் ஜெர்சி உங்கள் வீட்டில் இருக்கு? எங்கள் வீட்டில் இருக்கு. அப்பப்போ வந்து பார்த்துக்குறேன், க்ளீன் பண்ணுறப்ப எடுத்து எனக்கே கொஞ்சம் கமலினி 20 இது இப்படி போட்டு இது வரதுக்கு இந்த நம்பருக்கு ஏதாச்சும் இது இருக்கா? அவளோட ஓகே. யாரோட இன்ஸ்பயர் கிடையாது, அவளே செலக்ட் பண்ணுவா, அவளே பண்ண. இப்போ இவங்க கிரிக்கெட் விளையாடி வின் பண்ண அமௌண்ட்ல உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறது, அப்பா இதை ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார்? என்ன வாங்கி கொடுத்தாங்க சார்? எனக்கு வந்து பர்த்டே வந்துச்சு. என் பர்த்டே இப்போ லாஸ்ட் பர்த்டே 25th வந்துச்சு. அப்போ வந்து எங்க பாப்பா எனக்கு ஐஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. ஐஃபோன் கொடுத்தா ஃபர்ஸ்ட். எனக்கு சர்ப்ரைஸா அது வந்து ஐஃபோன் வாங்கி கொடுத்தா. அவன் அண்ணனுக்கு ஒரு ஐஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அது ரொம்ப சர்ப்ரைஸ் கிஃப்ட். என் பொண்ணு ஏஷியா கப்பு விளையாண்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ஏஷியா கப்பு. இன்னும் இந்தியா ஜெர்சி வரல. இந்தியா ஜெர்சி நாளைக்கு தான் வந்துட்டு இருக்கு, நாளைக்கு தான் வரும். இந்தியா ஜெர்சி போட்டு நாளைக்கு தான் உள்ள வர்றாங்க. இது ஏஷியா கப்போடது. அதோட வந்து அந்த ஃபோன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது ரொம்ப. இப்போ உங்களுக்கு ஒரு ஆசைனா, இப்போ இதுக்கப்புறம் பொண்ணை ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ண வைக்கணுன்ற ஆசை சார் உங்களுக்கு? ஸோ எனக்கு வந்து அடுத்து இப்போ எம்ஏல வந்து அவங்க நம்பி எடுத்திருக்காங்க சார். 1,60,00,000 எடுத்திருக்காங்க. உலகமே பார்க்குற. ஆமாம் சார், அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணணும் சார். அதான் என்னுடைய இப்போ ஃபஸ்ட்டு கவலையே.
நான் போய் பாப்பாட்ட ரொம்பையும் அட்வைஸ் பண்ணிக்கிறேங்க. அவங்க நம்ம நம்பி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய நம்ம ஒரு ஜெயிச்சு கொடுக்கணும், ரன் அடித்து கொடுக்கணும். அதே போல் விக்கெட் கீப்பர்னால் அதை விட நல்லா நம்ம பண்ணணும். அவங்களுக்கு திருப்தியாக நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் உழைச்சி கொடுத்துட்டு வரணும் பாப்பா அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் அங்கே போனால் அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்றது என் பாப்பாவுடைய ஐடியா. எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டா இந்தியன் டீம் சீனியர் டீமுக்கு போயிடலாம். ஆமாம், அதையெல்லாம் பார்ப்பாங்க. லட்சியம் அடுத்து சீனியர் டீமுக்கு போகணும் அப்படின்றது ஒரு இதெல்லாம் பார்க்க சொல்லி இந்த கனா படத்துல வரும் இல்லையா, அப்பா கிராமத்துல இருப்பாரு, பொண்ணு போய் வேர்ல்டு கப் வின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அதேதான் நிறைய நான் சொல்ல அந்த டயலாக்கே வைப்பேன். ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது பாப்பா, அடம் பிடிக்கணும், அந்த டயலாக் அடிக்கடி வைப்பேன் நான். அதே மாதிரி அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இதுதான். அந்த டயலாக் மோட்டிவேஷன், ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாலும் மோட்டிவேஷன் பண்ணியே தான் வைப்பேன் எங்க பாப்பாவை. எதுக்கும் இது பண்ணிடக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஏன்னா ரொம்ப தனியா இருக்கால, அவளுக்கு எந்த ஒரு இதுலயும் எங்க ஃபீலிங்கோ நம்ம ஃபெயிலியரை பார்த்துட்டோன்றது வரக்கூடாதுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்போம். உங்க கஷ்டத்தை காட்டிக்க மாட்டீங்க எப்போ? இல்லை சார், கொடுக்க அதான் கஷ்டத்தை அந்த பிள்ளைக்கு நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். அதே போல் ஒரு செஸ்ஸி போடுற போதையும் அந்த பிள்ளை ஏக்கத்தோடு தான் இருக்கும். ஒரு நாவெலாம் ஏசியா கப்பு போயிருச்சு, அங்கே கோச் நியூசிலாந்து மேம் இருக்காங்க, அவங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்துருக்காங்க. அதை போடும்போது சார் இதுதான் நம்ம இது போட்டிருந்துருக்காங்க, ட்ரீம் 11 இது மேல ஒரு க்ரஷ் அவளுக்கு. ஆமாம், அது எனக்கு ஆசைப்பா, தொட்டு பார்க்க ஆசை அப்படின்னுச்சு. அப்போ வந்து தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ போனா ரொம்ப எனக்கு அவங்ககிட்ட அதை நான் பண்ண முடியல அப்படின்லாம் ரொம்ப சொல்லுச்சு. ஒரு இதுக்கு போட்டும் அப்பா நான் வாங்கிட்டேன். அன்னைக்கு பாப்பா இதை போட்டுட்டு எங்களுக்கு காட்டுறப்போ எனக்கும் என் பையனுக்கும் ஹை ஃபீவர். வீடியோ காலில் பார்க்க மாட்டாம பாவனும், அழுக முடியாம அவ்வளோ கஷ்டம். அப்படிப்பட்ட நினைவுகள் தான் இது எல்லாமே. ஒவ்வொன்றும் அவன் ஹெல்மெட் வாங்க அதில் அந்த இது இருக்கும், ஹெல்மெட் வாங்கிட்டப்பா. அந்த இந்தியா அந்த ஃபிளாக் அந்த கொடியோட எத்தனை நாள் சொல்லணும், டிவியில் பார்க்குறப்ப அவ்வளோ ஆசைப்படுவோம். பாப்பா எப்போ டிவியில் இந்த இந்தியா ஜெர்சி வாங்கி என் கையில் கொடுப்பாப்பான்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீ அந்த ஹேட் வாங்கி எங்கள் கையில் கொடுக்கணும் பாப்பா அப்படிலாம் சொன்னேன். ரொம்ப இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு போய் இந்தியா ஆடி இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கிறதுக்கெலாம் நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். ரொம்ப அதை சொல்லலை, எங்கள் பாப்பா பிறந்த அன்னைக்கு கூட நாங்கள் இவ்வளோ அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் ஆகணும் சார். அடுத்ததெல்லாம் வளரணும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக சார், அந்த வாய்ப்பை சக்ஸஸ் பண்ணணும். எல்லோரும் வாழ்த்துங்கள். எங்களுக்கும் சீக்கிரமா வந்து சீனியர் டீம்ல செலக்ட் ஆகி அதே மாதிரி வேர்ல்ட் கப் வின் பண்ணுவாங்க. ஆமா கண்டிப்பா அதில் வந்து முக்கிய பங்காக இருக்கணும் அப்படின்றதுடைய எங்களுடைய ஒரு ஆம்பிஷன். ஸ்டடீஸ்லாம் எப்படி மேம், 10th கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? இல்லை சார், போன வருஷம் எக்ஸாம் அப்போ தான் அந்த சவுத் ஜோன் வந்தனால 2 எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நீ இப்போ இந்த வருஷம் மார்ச்சில் வந்து எக்ஸாம் எழுதிடுவாங்க. இந்த மாதம் எழுதிடுவாங்க. மேட்ச் போகிறனால பிஸி. 1 மந்த் வருவாங்க, 2 days ரெஸ்ட் எடுப்பாங்க, 1 week ரெஸ்ட் எடுப்பாங்க, திருப்பி மறுபடியும் வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் ட்ராஃபி, ட்ரையாங்குலர், அடுத்தடுத்து ஏஷியா, வேர்ல்ட் கப்னு அப்படியே அடுத்தடுத்து வரனால அவங்களால T20 ஆடுவாங்க, 50 ஓவரும் ஆடுவாங்க. அண்டர் 19 எடுத்துட்டா T20 50 ஓவர், அதே எல்லா கேட்டகரியிலும் 2மே ஆடுறதுனால அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் மேட்ச் அப்படின்னு போட்டுறாங்க, வெளியே ஸ்டேட்ல போட்டுறாங்க. அதனால அவங்க இருக்கு. ஆமா, 1 yearல ஒரு 1 month இருப்பாங்க. இந்த ஆமா 24ல 1 month ஜாஸ்தி தான். அதான் அவ்வளவுதான். ஏன்னா கேம்ப் அது இது ரொம்ப பிஸியா. ஆமா 2 days தான் சார். 6th morning மறுபடியும் கிளம்புறாங்க. ஒரு 2 days மட்டும் தான். அப்படியே கிளம்புற மாதிரி வீட்டுக்கு வந்து பேரண்ட்ஸை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி எம்ஐல ஃபோன்ல வீடியோ கால் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. Thursday கிளம்புறாங்க. இப்போ உங்களை பார்த்து உங்க மகளை பார்த்து ஊர்ல இருந்து யாரு வேணா வந்து வின் பண்ணலான்றதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருப்பீங்க. கண்டிப்பா பண்ணலாம் சார். உங்களை பார்த்து இதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. இப்போ ஜவ் ஜோனா ப்ளஸ் எக்ஸாமான்ற மாதிரி சார் எங்களுக்கு ஜவ் ஜோன் தான் பெருசாக தெரிஞ்சு. ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து இந்த சீனியர் டிஎன்சிலேருந்து சீனியர் ஆட வைக்கணும். அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் சவுத் ஜோன் கிடைக்கும். அடுத்த வருஷம் கிடைக்குமா கிடைக்காது தெரியாது. இது வந்து ஆல்ரெடி ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கு. தமிழ்நாடு பிளேயர் வந்து இந்தியன் டீம்ல விளையாட முடியாது, ஒரு பெரிய கஷ்டமா இருக்குன்ற மாதிரி டாக்லாம் போயிட்டு அப்ப இருக்கப்ப அந்த எக்ஸாம் வந்து அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் அப்படின்ற வச்சு நாங்க அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணோம். கண்டிப்பா கமலினி சீக்கிரமா சீனியர் டீம்ல செலக்ட் ஆகி இந்தியன் டீமுக்கு வேர்ல்டு கப்புக்கு விளையாடுறோம். நீங்க இப்ப சொல்றது கொடுப்பா இருக்கட்டும், நாங்களும் அதுதான் வேண்டிக்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றி.
சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.